வணக்கம் நண்பா. சாம்சங்கோட புதிய அறிமுகம் சாம்சங் கேலக்ஸி A32. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துக்க போகிறோம். அதாவது நேச்சுரலான லைட்டில் இயற்கையான ஒரு வெளிச்சத்தில் ஒரு அன்பாக்சிங் பார்த்துக்க போகிறோம். ஸோ எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதாவது இதை பற்றின ப்ரீஃபான வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி பாக்ஸை பிரித்து தான் காமிக்க போகிறேன். தென் ஒரு லைட்டான ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கலாம். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ப்ரிவியூ மாதிரி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா கீழே உங்களுக்கு சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய லான்ச் புதிய அப்டேட் கிடைக்கும் போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கிவ்அவே இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக அப்டேட் கொடுக்குறேன். நண்பா, இப்போதைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பெருக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை பெருக்கும் போது மேலே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஆப்பிளோட பேக் சைடெல்லாம் பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் சைடும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு இதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். இதை தவிர பாக்ஸ்குள்ளாடி வேறு என்னென்ன இருக்குன்னா, சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டர் உங்களுக்கு 15 வாட்டில் தந்திருக்காங்க. அப்புறமாட்டு ஒரு டேட்டா கேபிள் இருக்குது. அப்புறம் சிம் எஜெக்டர் பார்க்கும்போது இதுக்குள்ளாடி எதுவும் இல்லை. தென் மேலே இருக்கக்கூடிய பாக்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. இதை வெளியெடுக்கிறேன். இதை பிரிக்கும்போது உங்களுக்கு இதோட பேக் சைடில் சிம் கிட்ட தந்திருக்காங்க. உள்புறத்தில் உங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸ், யூசர் மானுவல், குயிக் ஸ்டார்டர் கைடு, இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அவ்வளோதான் அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஃபோன் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ப்ரொஃபஷ்னல் ப்ரீமியம் லுக்கை கொடுக்குது. அதை தொட்டு ஃபீல் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னா, iPhone 11 iPhone 12 அதோட பேக் கேஸை நீங்கள் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதோ அந்த மாதிரி தான் ஒரு கிளாஸ் பேக்கோட ஒரு ப்ரோ ஃபீலிங் வருது. அதே மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது A31 விடவும் A32ல் நிறைய விஷயங்கள் புதுமையாக இருக்குது. அதாவது டிஸ்பிளேயை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது, அதை விட உங்களுக்கு பெட்டராக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான். பட் சின்ன சேஞ்ச், அதாவது உங்களுக்கு இதை விட ரொம்ப ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். அதே மாதிரி இதோட ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸில் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, ரிஃப்ரெஷ் ரேட்டு உங்களுக்கு தனியாக தெரியும். இதுக்கப்புறம் பிரைமரி கேமரா உங்களுக்கு 64 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் ஷாட் இருக்கிறதுக்காக 8 மெகாபிக்சல், அதுக்கப்புறம் டெப்த்துக்காக 5 மெகாபிக்சல், அதுக்கப்புறம் மேக்ரோக்கு 5 மெகாபிக்சல், அப்புறம் ஃப்ரண்ட் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக 20 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பேட்டரி பேக்கப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. இது குயிக் ப்ரிவியூனால இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆழமாக செக் பண்ணதுக்கப்புறமா கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வித்தின் 3 டேஸ்க்குள்ளாடி இன்னொரு வீடியோ நான் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்குது. செக்யூரிட்டி விஷயத்தில் வந்து நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் Android 11 OS லோட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, One UI 3.0 உங்களுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ப்ராசஸர்லேயும் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மீடியாடெக்கோட ஹீலியோ G80 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. கேம் பூஸ்டரில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அது என்னங்கிறத விலாவாரியாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதாவது தெளிவாக அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் ப்ரிவியூனால உங்களுக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதை ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கூட சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ப்ரிவியூ உங்களுக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க. இனி தரவாக செக் பண்ணதுக்கப்புறம், அதாவது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கூட கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட SDK கூட லோடெல்லாம் கொடுத்து பயங்கரமாக கொடுத்து அதோட டெஸ்ட்டு பக்காவாக பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 3 டேஸ்க்குள்ளாடி சொல்கிறேன். அதே மாதிரி கேமராவுக்கு செப்பரேட்டாக நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இதோட கேமரா உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது முதல்ல பார்க்கும்போதே. ஸோ அதையும் செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வரும். வெயிட் பண்ணிக்கோங்க நண்பா. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதனால் ஒரு 3 நாளுக்கு அப்புறமா அடுத்து வரக்கூடிய அப்டேட்டை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா, இதுக்கு நாங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறோங்கிறத பார்த்ததுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இது ஜஸ்ட் இந்த ஃபோனை பார்க்குறதுக்கு தான் ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். இது இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.